இந்த படத்தோட ஹீரோயின் ஈடன் ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. தன்னோட படிப்பு கூட ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சு முடிக்கிறா. என்னதான் நல்லா படிக்கிற பொண்ணா இருந்தாலும் அவ ஆசைப்படுற யூனிவர்சிட்டியில போய் சேர்றதுக்கு அவளுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தேவைப்படுது. இந்த சமயத்துல அவ கிளாஸ்ல படிக்கிற ஒரு பணக்கார வீட்டு பையனோட அப்பா கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்க அந்த பையன் மறுக்கிறான். எப்படியாவது அந்த பையனை ஃப்ரெண்டு பிடிச்சு அவங்க அப்பாட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் நடத்துற பார்ட்டிக்கு இவ போறா. அங்க பல சம்பவங்கள் நடக்குது. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்க போனவ உயிரோட வந்தாளா இல்லையா, அந்த சம்பவங்கள்ல என்ன, கடைசியில அவ ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில சேர்ந்தாளா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது கதை எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்க இளம்ஸ். கதை எக்ஸ்பிளைன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் யூ ஆர் கில்லிங் மீ. அதாங்க என்னை கொல்லாதே. சோ பிஃபோர் கெட்டிங் எனி டிலே ஆரம்பிக்கலாங்களா? படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பையன் ஒரு பொண்ணு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க வீடியோவை கிளாஸ் ரூம்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல உள்ள வந்த டீச்சர் எல்லாரும் இங்க கொஞ்சம் பாருங்க, ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும். இவர் தான் டிடெக்டிவ் மிட்சர். இவர் தொலைஞ்சு போன உங்க ஃப்ரெண்ட் மெலிசாவை பத்தி சில விஷயங்கள் பேசணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல டிடெக்டிவும் பேச ஆரம்பிக்கிறார். தொலைஞ்சு போன உங்க ஃப்ரெண்ட் மெலிசா ரொம்பவே நல்ல பொண்ணா தான் இருப்பா. அவளை பத்தின எந்த க்ளூவும் எங்களுக்கு கிடைக்கல. அவ எப்படி காணாம போனான்னு தெரியல. சோ தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது சின்ன விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட எங்க கிட்ட வந்து சொல்லுங்க. உங்களுக்கு அது மேபி சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல கரெக்டா ஸ்கூல் பில் அடிக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் ஈடன் ரொம்ப பதற்றமா யாரையும் ஒருத்தவங்க தேடி போயிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் கூட கிளாஸ்ல படிக்கிற செங்கல்வராயன். செங்கல்வராயனோட அப்பா ஒரு அரசியல்வாதி. என்ன சொல்லணும்னா ஊர்லயே மிகப்பெரிய தலைக்கட்டு. ஹீரோயின் போய் ஹே செங்கல்வராயா அப்படின்னு கூப்பிட சொல்லிடன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவன் கேட்க, உங்க அப்பா மிகப்பெரிய அரசியல்வாதி தானே, எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஏன் உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணுமா அப்படின்னு அந்த பையன் கேட்கறான். ஏன் உன்ட்டு நிறைய பேர் கேட்டுருக்காங்களே அதை. ஆமா, இங்க ஸ்காலர்ஷிப்ல படிக்கிற நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அது கரெக்ட் தான், பட் வந்து அவங்க எல்லாருமே அங்க செலக்ட் ஆகல. நான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கேன், எனக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மட்டும் வாங்கி தர முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அது அவ்வளவு ஈஸி கிடையாது, நீ வேணா எங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, நான் நிறைய வாட்டி கால் பண்ணி பார்த்தேன், பட் உங்க அப்பாவோட செக்ரட்டரி அவர் ரொம்ப பிஸியா இருக்காருன்னு சொல்றாரு. ஆமா, அவர் ரொம்ப பிஸியான ஆள் தான், நீ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்க ஹெல்ப் பண்ணினா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு நீ யாருன்னே தெரியாதே அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிக்கிறோம், என்ன யாரும் உனக்கு தெரியாதா? ஆமா, நம்ம ஒன்னா தான் படிக்கிறோம், பட் பெருசா பேசிக்கிட்டதே கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்ப போகும்போது, இன்னைக்கு நைட் நீ வந்து பார்ட்டி வச்சிருக்கல, அதுக்கு நாங்களும் வரலாமா அப்படின்னு கேட்க, தாராளமா வரலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கார் எடுத்து கிளம்பிடுறாங்க. அந்த சமயத்துல வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட், என்ன விஷயம்ப்பா, என்ன பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் பத்தி பேசிட்டு இருந்த அந்த பையன் அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நைட் நம்ம பார்ட்டி போலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவன் நடத்துற பார்ட்டிக்கா, ஐயப்பா ஆளு விடு, நான் வரல அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்ல, நல்லா ஜாலியா தான் இருக்கும், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோயின் ஈடன் தன்னோட ஃப்ரெண்ட் ஜாராவை தன்னோட அப்பாவோட கார்ல கூப்பிட்டுட்டு செங்கல்வராயன் வீட்டுக்கு போலான்னு போறாங்க. அங்க போனோடனே ஹீரோயினோட அப்பா, நானும் உள்ள வந்து உங்களை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம்ப்பா, இதெல்லாம் சின்ன பசங்க விஷயம், உங்களுக்கு வயசாயிருச்சு, நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் இங்கே இருக்கேன், ஆனா முடிஞ்சோடனே கண்டிப்பா எனக்கு கால் பண்ணணும், நான் வந்து கூட்டிட்டு போவேன், அப்படி இல்லைன்னா நான் வீட்டுக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, சரிப்பா கண்டிப்பா கால் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செங்கல்வராயன் வீட்டுக்குள்ள போறாங்க. போகும்போது ஜாரா கேக்குறா, எதுக்கு இங்க என்ன கூட்டிட்டு வந்த, நம்ம வந்து இங்க என்ன பண்ண போறோம், எப்படி இருந்தாலும் ஒரே நைட்ல அவனை ஃப்ரெண்டு பிடிக்க முடியாது உன்னால, நீ எப்படி இதை நம்புறேன்னு எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு ஈடன் சொல்ல, அதெல்லாம் பாத்துக்கலாம், அப்படியே கரெக்ட் பண்ணி அவங்க அப்பாட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கினா போதும், யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிடலாம், வா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போனா செங்கல்வராயனோட ஃப்ரெண்ட் பொண்ணு, உங்க மொபைல்ஸ்லாம் இந்த பாக்ஸ்குள்ள போடுங்க அப்படின்னு கேட்க, எதுக்கு மொபைல்ஸ் போட சொல்றீங்க அப்படின்னு ஜாரா கேக்குறா. சும்மாதான், இது மிகப்பெரிய பொலிட்டிஷியனோட வீடாச்சு, நீங்க பார்த்து கேட்டாரு போட்டோ எடுத்தீங்க போட்டீங்கன்னா அவருக்கு அசிங்கமாயிராது, அதனாலதான் நீங்க போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல இவங்களோட போன்ஸ் எல்லாம் அந்த பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிடறாங்க. ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கான். செங்கல்வராயன் அவன் ஃப்ரெண்டோட அந்த பார்ட்டியில விளையாண்டுகிட்டு இருக்கான். செங்கல்வராயன் கூட தனியா பேசணுங்கிறதுக்காக அவன் ஃப்ரெண்ட இவ ஃப்ரெண்டு கூட கொடுத்துடலான்னு, ஜாரா நீ போய் செங்கல்வராயன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல சேகர், அவனை நைஸா பேசி தனியா கூட்டிட்டு போயிரு, எப்படின்னா செங்கல்வராயன் விளையாட்டுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படும், நான் போய் எப்படி ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ஜாரா கேட்கறா. போடி போடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொன்ன ஜாராவும் சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த சேகரை தனியா கூட்டிட்டு வந்துடுறா. இவனும் போய் செங்கல்வராயன் கூட நீ தனியா விளையாடுறியா, நானும் கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி விளையாட ஆரம்பிக்கிறா. இவங்க விளையாண்டுட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்து பயங்கரமா கத்துறா, என் தங்கச்சியை பாத்தியா, என் தங்கச்சியை பாத்தியா, என் தங்கச்சியை பாத்தியா அப்படின்னு. அது யாருன்னா தொலைஞ்சு போனதா ஸ்கூல்ல சொன்ன அந்த மெலிசாவோட அக்கா. அவ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க, இவ என்ன இந்த பார்ட்டியை கெடுத்துவா போல அப்படின்னு ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்தி அவளை கார்ல கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரா. மெலிசாவோட சிஸ்டர் அவங்க வீட்டுல விட்டுட்டு ஹீரோயின் செங்கல்வராயன் வீட்டுக்கு வரா. அங்க செங்கல்வராயன் இருக்கான். காரை கராஜ்ல விட்டுட்டு அவன் தன்னோட பெருமை பாட பாடிட்டு இருந்தான். இந்த துப்பாக்கி எங்க தாத்தா ஓடுது, அந்த கோடாலியும் எங்க தாத்தா ஓடுது, எங்க தாத்தா மிகப்பெரிய ஆளு அப்படின்னு பாடிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இதாண்டா சான்ஸ், இப்பயே கேட்டோம்னு சொல்லிட்டு, நீ உன் ஃபேமிலி பத்தி பேசுறதுனால நான் உன்னை கேட்கலான்னு இருக்கேன், நீ உங்க அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு கேட்க, அவன் சிரிச்சுக்கிட்டே நீ என்ன பயங்கரமா யூஸ் பண்ண நினைக்கிற அப்படிதானே அப்படின்னு கேட்க, அவ ஈனிச்சுக்கிட்டே அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி பாக்குறா. சரி உன்னோட பிளான் தான் என்ன, எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் வந்து ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணுலாம் கிடையாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டா படிச்சேன், எனக்கு டியூஷன் மாஸ்டர் கூட கிடையாது, நானா கஷ்டப்பட்டு படிச்சு என்னோட விடாத முயற்சினாலதான் இந்த ஸ்கூலிங்க என்னால முடிக்க முடிஞ்சுச்சு. ஆனா நான் போக போற ட்ரீம் யூனிவர்சிட்டிக்கு உங்க அப்பாவோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தேவைப்படுது. என்னதான் நான் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிராக் பண்ணாலும் ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் தேவை
தேவைப்படுறல, இது எல்லாமே என்னோட சொந்த உழைப்புல நான் கஷ்டப்பட்டு பண்ணது, அதனால தான் கேட்கறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்ல நீ போய் சொல்ற, நீ பயங்கரமா போய் சொல்ற அப்படின்னு செங்கல்வராயன் சொல்ல, ஹீரோயின் பொய்யா அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. ஆமா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வந்த ஓகே, ஆனா எல்லாத்தையும் நீயா கஷ்டப்பட்டுன்னு சொல்ற பாத்தியா, அது தப்பு. இப்ப உனக்கு ஏன் உதவி தேவைப்படுது கரெக்டா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல, ஆமா அது கண்டிப்பா உண்மைதான் அப்படின்னு ஹீரோயின் ஒத்துக்கிறா. சரி வா நம்ம விளையாட்டை கண்டினியூ பண்ணலாம், அந்த விளையாட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கு, டேபிள் போய் விளையாடலாம் அப்படின்னு ஹீரோயின் கூட்டிட்டு போக, இவன் என்ன ஓகே சொல்லுவானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் விளையாட போறா. இந்த கேப்ல ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஜாரா சேகரை கூட்டிட்டு போயினால சேகர் நல்லா ஊத்தி கொடுத்து போதை ஆக்கி விட்டுறான் ஜாராவை. ஜாரா அப்படியே தள்ளாடி வந்து டேபிள் மேல விழுக, ஏ ஜாரா என்னாச்சு நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் குடிக்கலையே ஆனா லைட்டா குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சிறுவா உன போய் நான் வந்து படுக்க வைக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி செங்கல்வராயன் கிட்ட ஒரு 2 மினிட்ஸ்ல நான் வந்துருவேன், இவளை போய் மேல மட்டும் போய் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. நீ 2 நிமிஷத்தை வரலன்னா நான் வேற பிளேயரை வந்து சூஸ் பண்ணிப்பேன், நீ சீக்கிரம் வா அப்படின்னு செங்கல்வராயன் சொல்ல, இந்த வந்துடுறேன் சொல்லிட்டு ஜாராவை கூட்டிட்டு மாடிக்கு போற வழியில 2 பொண்ணுங்க சரக்கடிச்சுட்டு போன் ஒன்றதை பார்த்த ஜாரா, ஏ நீங்க மட்டும் எப்படி போன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு ரூம்குள்ள போய் ஜாராவை படுக்க வச்சிடறா. நீங்க ரெஸ்ட் எடு நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கீழே போறா. ஆனா அதே ரூம்ல தான் சேகர் ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையாய் பாத்ரூம்ல கிடக்கான். கீழே போன ஹீரோயின் அவங்க விளையாண்டுட்டு இருந்த கப்ளிங் விளையாட கண்டினியூ பண்ண, கடைசி சான்ஸ்ல ஹீரோயின் ஒரு பால கப்புக்குள்ள போடணும். சப்போஸ் அந்த கப்புக்குள்ள போட்டானா செங்கல்வராயன் அவங்க அப்பாட்ட சொல்லி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி தரதா சொன்னான். உடனே இந்த இப்ப போடுறேன் பாரு அப்படின்னு அந்த கப்புக்குள்ள கரெக்டா பால தூக்கி போட, செங்கல்வராயனும் ஓகே உனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த சந்தோஷத்துல சரி நான் போய் ஜாராவை கூட்டிட்டு வரேன்னு மேல போறா. அதே சமயத்துல போதை தெரிஞ்ச சேகர் ஜாரா படுத்துக்களை பார்த்து பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டு அவளுக்கே தெரியாம அவ கூட இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். போன்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதே உள்ள வரா ஹீரோயின். ஏய் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல சும்மா உட்காந்துருக்கேன் நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அங்கேயே வச்சுட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போறான் சேகர். இவரு ரூமை லாக் பண்ணிட்டு ஜாரா அவனுக்கு உண்ணு அவளி அப்படின்னு ஜாராவை பார்த்துட்டு பெட்ல சேகரோட போன் இருக்கிறத பார்த்த ஹீரோயின் அதை எடுத்து பாக்குறா. அதுல சேகர் ஜாரா கூட இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்கிறத பாக்குறா. ஒன்னொன்னா போட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோல இருக்கிற யாருன்னா மெலிசா. இந்த வீடியோ தான் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பையன் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான்னு சொன்னேன்ல, அந்த பையனே சேகர் தான். என்னடா இது காணாம போன மெலிசாவோட வீடியோ இங்க இருக்கு, ஒருவேளை இவங்க தான் ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சேகர் கதவை திறந்து நான் உள்ள வரலாமா என் போன் மட்டும் கொடு அப்படின்னு சொல்ல, இல்ல நீ வெளியே போ எங்க ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிடுறா ஹீரோயின். கதவை லாக் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோவா பார்த்துட்டு இருக்கா. மெலிசா எப்படி காருக்குள்ள ஏறினா அப்படிங்கறத பாக்குறா. ரோட்ல போயிட்டு இருந்த மெலிசாவை இவங்க தான் கூப்பிட்டு காருக்குள்ள ஏற்றி உங்க வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டுட்டு போயிட்டு இவங்க சரக்கு வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டி போய் உன வீட்டுல விட மாட்டேன்னு சொல்லி அந்த மெலிசா வந்து வம்பிழுத்து புள்ளி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வீடியோல பார்த்துட்டு இருக்கா. இதே சமயத்துல சேகர் கீழே போயிட்டு செங்கல்வராயன் இந்த மாதிரி என் போன் அவகிட்ட மாட்டிக்கிச்சு, அந்த போன்ல தான் எல்லா வீடியோ இருக்கு, நம்ம போய் உடனே வாங்கணும் அப்படின்னு சொல்ல, செங்கல்வராயன் சேகர் அப்புறம் சொப்னா 3 பேரும் சேர்ந்து மாடிக்கு வந்து அந்த போனை கேட்கலான்னு வராங்க. அதே சமயத்துல வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது அதுல பேட்டரி தீர்ந்து போக போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. ஹீரோயின் ஜாராவை கூட்டிட்டு வரும்போது போனை சார்ஜ் போட்டுட்டு அங்க 2 பொண்ணுங்க போன் பார்த்துட்டு இருந்தா ஞாபகம் வருது. உடனே அந்த சார்ஜர் எடுக்கலான்னு ரூம் திறக்கிறா. கரெக்டா செங்கல்வராயன் வெளியே நிக்கிறான். நான் உள்ள வரலாமா அப்படின்னு செங்கல்வராயன் கேட்க, இல்ல ஜாரா கொஞ்சம் உடம்பு சரியில்லை நீ வர வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்ல அது வந்து சேகர் ஏதோ மறந்து வச்சுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், அதை எடுத்து நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்ல, சேகர் எதை மறந்து வச்சு போனா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. தெரியாத மாதிரியே சேகரோட போன் உள்ள இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றான். நான் எடுத்துட்டு உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு கதவை மூடிடுறான். அவ கதவை மூடிட்டா, அதனால என்ன உன்னோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சாலும் அவன் போனே ஓப்பன் பண்ண முடியும், பயப்படாத அப்படின்னு சொப்னா சேகர்கிட்ட சொல்ல, சேகர் அப்படியே அமைதியா இருக்கான். என்னோட போனுக்கு பாஸ்வேர்டே வைக்கல அப்படின்னு சொல்ல செங்கல்வராயன் டென்ஷன் ஆயிரான். ஒரு பாஸ்வேர்டு வைக்க மாட்டேடா போனுக்கு, நீ என்னடா நீ எல்லாம் அப்படின்னு சேகரை திட்டுன்னு திட்டுறாங்க 2 பேரும் சேர்ந்து. அடிக்காத குறை தான், சரி என்ன பண்றது திரும்பி போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கதவை தட்டி, நான் உள்ள வந்து போன் மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல செங்கல்வராயன் அவங்க அப்பா அம்மா இந்த ரூம்ல போன் சார்ஜர் ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கிற ஹீரோயின். உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, என் போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சா அப்படின்னு செங்கல்வராயன் கேட்க, ஆமாமா போன் இங்க சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, அதுதான் எங்க அப்பா கால் பண்ணி வர சொல்லலான்னு நான் கால் பண்றதுக்காக கேட்கறேன், சார்ஜர் இருந்தா கொஞ்சம் கூட அப்படின்னு ஹீரோயின் கேட்க, சார்ஜர் எதுக்கு நீ வெளியே வா, உன்னோட போன் வாங்கி நீயே கால் பண்ண உங்க அப்பாக்கு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்க, இல்ல நான் ஜாராவை தனியா விட்டுட்டு நான் வரேன், எங்க விரும்பல, நீ உன் போன் சார்ஜரை மட்டும் இந்த டோருக்கு அடியில இருக்க கேப்ல அனுப்பிச்சு விடு, சார்ஜ் போட்டு எங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இது ரொம்ப வியர்டா இருக்கு, ஏன் நீ வந்து வெளியே வந்து கூட வாங்க மாட்டற, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு செங்கல்வராயன் கேட்க, நான் பார்த்துட்டேன். எதை பார்த்த அப்படின்னு செங்கல்வராயன் கேட்க, அந்த வீடியோவை பார்த்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இதை கேட்ட சேகர் தலையிலேயே அடிச்சுக்கிறான். ஐயோ போச்சே மாட்டிக்கிட்டோமேனு. எந்த வீடியோ எதை பத்தி பேசுற அப்படின்னு செங்கல்வராயன் கேட்க, நீ மெலிசா கூட ஃப்ரைடே போனல அந்த வீடியோ தான் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. நீ போன் டெட் ஆயிடுச்சுன்னு சொன்ன, அதுக்கப்புறம் அப்படி பார்த்திருக்க, அப்ப கண்டிப்பா நீ முழு வீடியோ பார்க்கல அப்படின்னு செங்கல்வராயன் சொல்ல, நான் போதுமான அளவுக்கு பார்த்துட்டேன், மெலிசா எங்க போனா அவளை என்ன பண்ணீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவளை டிராப் பண்ணோம் அவங்க வீட்டுல, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் என்னாச்சு எங்களுக்கு தெரியாது, கடவுள் மேல சத்தியமா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு செங்கல் சொல்ல, அப்புறம் ஏன் பயப்படுற, சார்ஜர் கூட நான் ஃபுல்லா பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன சிறுபுலத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க, சார்ஜர்லாம் டோரு கீழே கொடுக்க முடியாது, வேணா நீ வெளியே வா, போன சார்ஜ் போட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த வீடியோவை பார்ப்போம், ஓகேவா, அதுக்கப்புறம் தான் உனக்கு புரியும் நம்ம பண்ணலாம் ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு செங்கல் சொல்ல, சரி பரவாயில்ல நீ எனக்கு சார்ஜர் கூட, நான் முழுசா வீடியோ பார்த்துட்டு வெளியே வருவேன், அது வரைக்கும் வெளியே வர மாட்டேன், உனக்கு
உனக்கு 30 செகண்ட் தான் டைம் கொடுப்பேன். நான் 30 எண்றதுக்குள்ளேயும் எனக்கு சார்ஜர் வரலனா நான் பயங்கரமா கத்தி ஊரே கூப்பிட்டுருவேன். கீழே இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மேல வந்துருவாங்க. அப்ப உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்க சேகர் ஐயோ கத்த போறாடா அப்படின்னு கதற. சரி அமைதியாரு அப்படின்னு சொல்லி செங்கல் சேகர் அப்புறம் சொன்னா 3 பேரும் கீழே போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிளப்பிட்டாங்க. எல்லாரும் கிளம்பிடுறாங்க அந்த வீட்டை விட்டு. இது ஜன்னல் இருந்து பார்த்த ஹீரோயின் இங்க பாருங்க இங்க போகாதீங்க நான் இங்க இருக்கேன் அப்படின்னு கத்துன்னு கத்துறா. ஒரு பையன் கண்டுக்கல. எல்லாரும் போதையில இருக்காங்க. என்னத்த கண்டுப்பாங்க. செங்கல் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு அமைச்சிருக்கல பார்த்த ஹீரோயின் சரி இதான்ப்பா சான்ஸ். இதை விட்டா வெளியே இருக்க சார்ஜரை போய் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போறா. வெளியே போய் சார்ஜரையும் எடுத்துட்டு கரெக்ட் ரூம் நோக்கி வந்துட்டு இருக்கும்போது சேகர் பாத்துறான். சேகர் பார்த்து ஹீரோயினை பின்னாடி பிடிக்க ஹீரோயின் அவளோட எல்போவால பின்னாடி மூஞ்சிலே டொங்குன்னு ஒரு குத்து விட்டுறா. அவன் சுருண்டு கீழே விழுந்துறான். அதே நேரத்துல சார்ஜரும் அவ ரூமுக்கு வெளியே விழுந்துருது. இவ வேகமா ஊக்குள்ள போயிடா. கதவை சாத்திடுறா. சார்ஜரோட ஒரு எண்டு ரூமுக்குள்ள இருக்கு, இன்னொரு எண்டு ரூமுக்கு வெளியே இருக்கு. இவ ஒரு எண்டை பிடிச்சு அந்த டோரோட கேப்ல சார்ஜர் இழுக்கிறா. அந்த சமயத்துல வந்த செங்கல் வேகமா பாஞ்சு போய் அந்த சார்ஜரோட ஹெட்டை பிடிச்சிடறான். 2 பக்கமும் சேர்ந்து இழுக்கிறாங்க. இழுத்த இழுப்புல சார்ஜர் வயர் அந்து போச்சு. ஏண்டா உங்க சண்டையில என்ன பிச்சுன்னு சார்ஜர் கதறது நம்ம கேட்டாலும் அதை பொருட்படுத்தாம அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம். மச்சான் என் சில்லி முக்கிய உடச்சிட்டா மச்சாவ அப்படின்னு சேகர் கத்த உனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவைடா. நீ நடக்கிற எல்லா விஷயத்துக்கு நீ என்னடா காரணம். ஒரு போனுக்கு பாஸ்வேர்டு கூட போடாம என்ன டேஷ்டா பண்ற நீ அப்படின்னு செங்கல் கேட்க எனக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த கதவை நீ தான் உடைக்கிற அடிச்சு உடடா அப்படின்னு செங்கல் சொன்னோன்னே சேகர் கதவுல போய் முட்டுறான். கதவு திறக்க மாட்டேது. என்னடா கதவு அவ்வளவு ஸ்ட்ராங்கான்னு பார்த்தா பின்னாடி முட்டு கொடுக்கறதுக்கு பீரோவை நகர்த்தி வச்சிருக்கா ஹீரோயின். எழுதியாம முட்டுறாங்க எல்லாரும். பட் கதவு திறந்த பாடு இல்ல. கடைசியா ஒரு வழியா சொப்னா முட்டுல கதவு லைட்டா கிராக் கொடுக. உடனே நம்ம செங்கல் அந்த கதவுக்குள்ள கையை விட்டு பார்த்தா அப்பதான் அங்க ஒரு பீரோ இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்க. இது வேற மூடி வச்சிருக்காடாவ இப்ப எப்படி உள்ள போறதுன்னு சொல்லி முட்டு மூடிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஜாரா போதையில இருந்து எந்திரிச்சு என்ன இடன் என்ன பண்ற என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணு தெரியாம நின்றுட்டு இருக்கா. ஜாரா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு வா இங்க சீக்கிரம் வா அப்படின்னு ஹீரோயின் கத்த இந்தா வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாத்ரூம் போறா. பாத்ரூம் போறான்னு பார்த்தா அடிச்ச போதையில எல்லாமே ஏறி போய் வாமிட் வந்து ஒரே வாமிட் எடுக்கிறா. வாமிட் எடுத்து திரும்பி பார்த்தா யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாருடா அப்படின்னு சொல்லி ஜன்னலை பார்த்தா நம்ம சேகர் பின்வழியா கூடி மாடி மேல ஏறி ஜன்னலை திறக்க சொல்லி கத்துறான். இவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல. இவளும் போய் ஜன்னல் திறந்து விடுறா. ரூம்குள்ள வந்த சேகர் இங்க பாரு இடன் நான் கூட சண்டை போட வரல எனக்கு ஒரு போனை மட்டும் கொடுத்துரு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்ல ஒரே எத்து அந்த இடத்துல பயவுல சுருண்டு விழுந்துட்டான். நீங்க எதை பத்தி பேசிருக்கீங்க அந்த போனை பத்தியான்னு சொல்லி ஜாரா கேட்க அட பாவி போனை பெட்ல வச்சுட்டு அவன் தேடிட்டு இருந்தானா அப்படின்னு வேகமா போய் சேகர் போன் எடுத்துட்டு மச்சி நான் போன் எடுத்துட்டேன்டா அப்படின்னு கதவு கிட்ட வரான். அங்கிருந்து சேர தூக்கி ஹீரோயின் ஒரே அடி. இருந்தாலும் எப்படியோ போனு செங்கல் கைக்கு போயிடுச்சு. செங்கல் கையில இருந்து ஹீரோயின் பயங்கரமா சண்டை போட்டு புடிங்கிடுறா. எப்படியோ அதுல செங்கலுக்கு தலையில அடி பயங்கரமா அடி வந்து கீழே விழுந்து கிடக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்க கடுப்பான செங்கல் கோபத்தின் உச்சக்கட்டத்துக்கே போய் அவங்க தாத்தா ஆட்டையை போட்டுறா சொன்ன கோடாலி எடுத்துக்கிட்டு வந்து கதவை உடைக்கிறான். எஸ் இதுதான் எனக்கு வேணும் இப்படா நீ ஃபார்முக்கு வந்திருக்க அப்படின்னு சொப்னா சொல்ல நீ சும்மா ரெடி சொப்னா சுந்தரி நீ என் வீட்டு கதவு எனக்கு வலிக்குதுல நீ மூடி உட்காரு அப்படின்னு சொல்லி உடன்னு உடைக்கிறான். அந்த டைம்ல ஹீரோயின் ஜாராவோட ஹெல்ப்போட அடிபட்டு கீழே விழுந்து கண்ணில் சேகர் அவனை தூக்கி பாத்ரூம்ல போட்டு கதவை மூடுறதுக்குள்ளேயும் இவங்க கதவை உடச்சிட்டு வேகமா வந்துடுறாங்க உள்ள. சரி இன்னொரு கதவையும் உட இந்த பாத்ரூம் கதவை மூடிட்டாங்கல்ல அதையும் உட அப்படின்னு சொல்ல ஓ அப்ப வீட்டு காசா ஏன் காசு ஏன் பைசா ஏன் டப்பு நான் வாங்கின கதவை உடைக்காம போவேன். ஏற்கனவே நான் உடைச்ச கதவை எங்க அப்பா வந்து என்ன கேட்பான்னு தெரியாம உட்காந்துருக்கேன். இதுல இன்னொரு கதவை வேற உடைக்க சொல்றியா நீயே போய் வேற வழி இருந்தா போய் அவங்களை அட்டாக் பண்ண பாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்ரூம்குள்ள தண்ணி திறந்தோட சத்தம் கேக்குது. ஏ சேகர் என்னடா பண்றீங்க அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்க மச்சா என்ன பாத்டப்குள்ள முக்கி வச்சிருக்காங்கடா அது மட்டும் இல்லாம மெலிசாவை என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டு மிரட்டுறாங்கடா அவங்க. அதோட கையில ஒரு ஹேர் ட்ரையரை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு சாக்கடிக்க வைப்பேன்னு சொல்லி என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்ல அதை கேட்ட செங்கல் கரண்ட் இருந்தாலும் அவனை சாக்கடிக்க முடியும் இப்ப பாரு அப்படின்னு போய் மெயின் போர்டை ஆஃப் பண்ணிடுறான். கரண்ட் போயிடுது. சரி ஜாரா இவன் எப்படி இந்த ரூம்குள்ள வந்தான் அப்படின்னு ஜாரா ஹீரோயின் கேட்க இதோ இந்த ஜன்னல் வழியா தான் வந்தான் அப்படின்னு ஜாரா சொல்றா. சரி அப்ப நீ என் வழியா இறங்கு போ அப்படின்னு சொல்ல எனக்கெல்லாம் பயம்பா எனக்கு ஹைட்னாலே பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஜன்னல் வழியா சொப்னா வந்து ஜாரா கையை பிடிக்க ஜாரா பயத்துல சொப்னா மேல தள்ளி விட்டுறா. கீழே மேல இருந்து ஜாரா பொத்தக்கடின்னு கீழே விழுந்து அவ கையில கொண்டு வந்த கத்தியே அவளை குத்தி ரத்தம் போலன்னு கொட்டுது பாவம். இதை மேல இருந்து பார்த்தா ஜாரா பயந்து போய் நிக்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு ஹீரோயின் கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி ரியா விடு நீ பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நீ இறங்கு போ அப்படின்னு சொல்ல நான் ஃபர்ஸ்ட் இறங்க மாட்டேன் நீ ஃபர்ஸ்ட் இறங்கு போ அப்படின்னு ஹீரோயின் இறங்க சொல்ல ஹீரோயினும் இறங்கி கீழே போறா. கீழே போய் சொப்னாவை தூக்கி பார்த்து நீ இன்னும் சாவலியாடி நான் உனக்கு பழக்க வைக்கணும்னா உன்னோட போன் பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லணும் என்கிட்ட சொல்லு பாப்போம் உன் போனை கொடு அப்படின்னு சொன்னோன்னே பாஸ்வேர்டை சொல்றா. பாஸ்வேர்டு போட்டுட்டு இருக்கும் போதே மேல இருந்து நம்ம செங்கல் கீழே இறங்கி வர அதை பார்த்து திருச்சி அந்த பக்கம் ஓடுவான்னு பார்த்தா ஹீரோயின் திரும்பி மேலே ஏறுறா. ஏன்னா ஜாரா மேல இருந்து கீழே இறங்கவே இல்லை. அந்த மூதிவிக்கு ஹைட்னா பயம் போல அதனால அங்கேயே இருந்துட்டா. இப்ப ஜாராவை காப்பாத்துன்னு சொல்லி திரும்பி மேல போகும்போது பாக்கெட் வச்சிருந்த போனு ஸ்லிப் ஆகி கீழே வந்து உடஞ்சு போயிடுது. அப்பதான் நம்ம செங்கல் சொப்னாவை பார்க்க சொப்னா என்ன சரி என்ன ஒரே பிளட்டா இருக்கு அப்படின்னு கேட்க பாவி மேல இருந்து கீழே விழுந்துட்டேன்டா அது மட்டும் இல்லாம நான் வச்சிருந்த கட்டி என்னையவே குத்திடுச்சுடா என்னை காப்பாத்துடா ஆம்புலன்ஸ் கூப்பிடுதா அப்படின்னு சொல்ல இரு அவனை போய் ரூம்குள்ள வைக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு ரூம்குள்ள கொண்டு போய் வச்சிடலாம். மேல
போன ஹீரோயின்ட்ட ஜாரா கேக்குறா, ஏன் இப்படி பண்ற, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு கேட்டோன்னே அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றா உட்காந்து, இந்த மாதிரி உங்க போன்ல இந்த வீடியோ பார்த்தேன், அதுல மெலிசா இருந்தா, மெலிசா காணாம போனதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த வீடியோல நீ மெலிசா உங்க கார்ல இருந்தது மட்டும் தானே பார்த்தேன் அப்படின்னு கேட்டா, ஆமா அவரை தான் பார்த்தேன், பட் அதுக்குள்ள போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, என்ன வீடியோன்னு முழுசா பார்க்கணும்னு அப்படின்னு சொன்னா, இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, அவங்க போனை கொடுத்துட்டு போ, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, இந்த போன் எவ்வளவு முக்கியம் தெரியுமா, இது ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு, இப்ப நீ போய் போலீஸ் சொன்னாலும் அவங்க எவிடன்ஸ் என்னன்னு கேட்பாங்க, ஏன்னா வந்து பணக்காரங்க, எவிடன்ஸ் இல்லாம நம்ம போலீஸ்டையும் போக முடியாது, அதனால தான் நான் வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது, இந்த போன் அவங்க கொடுத்து நம்ம கிளம்ப போறோம், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வருது. அந்த டைம்ல ஹீரோயினோட அப்பா, ஹீரோயின் ரொம்ப நேரம் ஆச்சு வரலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ஹீரோயினை தேட, அப்ப நம்ம செங்கல் கையில கோடாலி வச்சுட்டு அவங்க அப்பா அடிச்சு கீழே தள்ளி ஹீரோயினை மிரட்டுறான், இந்த மாதிரி என் போனை நீ திருப்பி கொடுக்கலனா உங்க அப்பாவை போட்டு தள்ளிடுவேன் இங்கேயே அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜாரா பயந்து போய் போன் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி தூக்கி வீசுறா. கீழே விழுந்த போனை செங்கல் எடுக்கிறான். அப்பன்னு பார்த்து செங்கலோட அப்பா வந்துடுறாரு. வந்து இங்க என்ன நடக்குதுடா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அப்பா நீங்க நாளைக்கு தானே வரேன்னு சொன்னீங்க, என்ன சீக்கிரமே இன்னைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு செங்கல் கேட்க, உங்க அம்மாக்கு உடம்பு இல்லை, நல்லா சீக்கிரம் வந்துட்டோம், அதெல்லாம் விடு, இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒன்றும் இல்லை, நாங்க கெட் டுகெதர் வச்சோம், அதுல சில விஷயங்கள் தப்பா போயிடுச்சு, இப்ப நான் சரி பண்ணிட்டேன், எல்லாமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல, இங்க எல்லாமே எனக்கு பார்க்க ப்ராப்ளமா தான் இருக்கு, உடனே என்ன நடந்துச்சுன்னு இப்பயே சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. எல்லாரும் உட்கார்ந்து என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப செங்கல் சொல்றாங்க, எல்லாமே இவளால தான் ஆரம்பிச்சு, இவ தான் சேகரோட போனை எடுத்துட்டு போயிட்டா, அதனால நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்ல, அந்த போன்ல என்ன இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. மெலிசா காணாம போனதுக்கும் இவங்களுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு, மெலிசாவை இவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்க காருக்குள்ள ஏத்த நான் அந்த வீடியோல பார்த்தேன், அதுக்கப்புறம் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, இவங்க 3 பேர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு ஹீரோயின் செங்கலோட அப்பாட்ட சொல்ல, செங்கலும் சேகரும் இங்க இருக்காங்க, மூணாவது யாரு அப்படின்னு கேட்க, அப்பதான் நம்ம செங்கலுக்கு சொப்னா ஒரு ரூம்குள்ள வச்சுட்டோமே, என்ன ஆனானே தெரியலன்னு சொல்லி அப்பதான் வேக வேகமா ஓடி போய் பாக்குறான். போய் பார்த்தா இவ்வளவு நேரம் உயிரோடவா இருப்பா, செத்து போயிட்டா பாவத்தை. உடனே அழுகுறான். சரி இதை எப்படி டிஸ்கஸ் பண்ணி சீக்கிரம் முடிச்சு விடுங்கன்னு சொல்லி செங்கலோட அம்மா அவங்க அப்பாட்ட சொல்ல, செங்கலோட அப்பா ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினோட அப்பாட்ட, நீங்க செப்டிக் டேங்க் கிளீன் பண்ற கம்பெனில ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு நான் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வரதுக்கு ஹெல்ப் பண்றோம், அது மட்டும் இல்லாம உங்க கால் அடிபட்டிருக்குல்ல அது சரி பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றோம், அதோட நீங்க ஆசைப்படுற யூனிவர்சிட்டிலே போய் நீங்க படிக்கலாம், அதுக்கான மொத்த செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், எங்களை விலைக்கு வாங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல விலைக்கு வாங்க பார்க்கல, உங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு நாங்க ஒரு பண்ற ஒரு சன்மானமா நினைச்சுக்கோங்க நீங்க அப்படின்னு கேட்க, இதுல செங்கலோட அம்மா எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுத்து குடிக்க சொல்றாங்க சமாதானம் பேசுறதுக்காக. அவங்களும் குடிச்சிட்டு யோசிக்கிறாங்க, இதோட நம்மள வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா, நம்ம நினைச்ச மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில படிக்கலாம், உங்க அப்பாவை சரி பண்ணிடலாம். அப்ப மெலிசாவோட நிலைமை, அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நம்ம நிலைமையே இங்க ரொம்ப மோசமா இருக்கு, கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு பேசாம போகுவான், அதை விட்டுட்டு தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்காத அப்படி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல, அப்பா நீங்களும் அவன் சைட் தான் நிக்கிறீங்களா, இன்னைக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், இந்த ஸ்காலர்ஷிப், அதுக்கப்புறம் மெடிக்கல் செலவுகள் இதெல்லாம் நமக்கு ஈஸியா கிடைச்சிடாது, இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், பட் இருந்தாலும் உன்னோட முடிவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே, இதுவா இருந்தாலும் நான் வீடியோ ஃபுல்லா பார்த்த பிறகு தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேகமா செங்கலோட அப்பாட்ட இருந்து போனை பிடுங்கி வீடியோ பாக்குறாங்க. 3 பேரும் பார்த்தா மெலிசா பின்னாடி துரத்திட்டு போன செங்கல் அவன் நில்லுன்னு கத்த, அவன் நிக்காம பயந்து ஓடுறா. ஓடும் போது எங்கடி ஓடுற அப்படின்னு சொல்லி பின்னாடி வேகமா வந்து கார்ல மெலிசா வெட்டி போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளிட்டு பாடியை தூக்கி பிரிட்ஜ் மேல இருந்து கீழே தூக்கி போட்டுறான். இது எல்லாமே அந்த போன் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பார்த்துட்டு இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு ஹீரோயின் அப்பாட்ட கேட்டா, இன்னும் உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் ஓப்பன் நல்லா இருக்கு, நீங்க வேணுங்கிறத வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இது பெருசாக்காரீங்க அப்படின்னு உங்க அப்பா சொல்ல, ஆமா நாங்க வேணுங்கிறத எடுத்துக்கிறோம், இந்த போன் எவிடன்ஸா எடுத்து நாங்க போலீஸ் கிட்ட போறோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பும் போது பார்த்தா அவங்க எல்லாருக்குமே குடிச்ச ட்ரிங்க்ல ஏதோ கலந்துருப்பாங்க போல, எல்லாரும் பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. மயக்கத்துல இருந்த ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டையும் கார்ல உட்கார வச்சு செங்கலும் அவனோட பேரண்ட்ஸும் எங்கேயோ கூட்டி போயிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி ஹீரோயின் மயக்கத்திலே கேட்க, ஒன்னும் இல்ல 2-3 டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கோம், அதை சாப்பிட்டோன்னே நீ கொஞ்சம் பேரலைஸ் ஆயிருவ, பயப்படாத அப்படின்னு செங்கல் சொல்லிட்டே வரான். ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க. பின்னாடியே அவங்க பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டும் அவங்க அப்பா 3 பேரும் சொப்னாவை கொலை பண்ணி பாடி எடுத்துட்டு வரும்போது பாடியில ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செட்டப் பண்ணதுக்கு ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சரக்கு ஊத்தி விட்டு கார்ல உட்கார சொல்றாங்க. பின்னாடி டிக்கில சொப்னாவோட பாடியை சொல்லி செங்கலோட அம்மா சேகர்ட்ட சொல்றாங்க, நான் எதுக்கு வைக்கணும், அதெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லி சேகர் சொல்ல, நீ தானே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்தையும் படம் பிடிச்சல போய் வைடா போ அப்படின்னு சொல்லி செங்கலோட அம்மா மிரட்டி சொப்னாவோட பாடியை வைக்க சொல்றாங்க. எதுக்கு அந்த பாடி எதுக்குள்ள வைக்கிறீங்க அப்படின்னு சேகர் கேட்க, அவ பாடியில வந்து கத்தி கூட்டு இருக்கு, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க, நம்ம வீட்டுல இருந்தா இவங்களே கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடலாம், அதனால போய் வை அப்படின்னு சொன்னோன்னே அவனும் சரி போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சோஃபியோட பாடியை எடுத்து இவங்க வந்து கார்ல பின்னாடி டிக்கில வைக்கிறான். அதே சமயத்துல செங்கலோட அம்மா ஹீரோயின்ட்ட போய் அவ கைரேகை படுற மாதிரி கத்தியை பிடிக்கிறது, அந்த கத்தியை க்ளவுஸ் போட்டு எடுத்து வந்து நம்ம செங்கல்கிட்ட கொடுக்குறாங்க. போய் சேகரை போட்டு தள்ளு, அவன் இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னோன்னே சேகரை பின்னாடி இருந்து போட்டு தள்ளிடுறான் செங்கல். அந்த நொடியில சேகர் செத்துட்டான். இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த காரை ஒரு குளத்துக்குள்ள தள்ளி விட்டு இவங்க ஜாலியா வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த காரு தண்ணிக்குள்ள மூழ்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயினும் ஃப்ரெண்டும் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா பாவம் ஹீரோயினோட அப்பா அந்த காரோட சேர்ந்து மூழ்கி செத்து போயிடுறாரு. தப்பிச்ச ஹீரோயின் அவங்கள போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட சொல்ல, இது கரெக்டான வே இல்ல, நம்ம போலீஸ் சொல்லுவோம் அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல, கண்டிப்பா சொல்லுவோம், அவங்கள போட்டு தள்ளிட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல,
நான் போய் போலீஸா சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்ட் அந்த பக்கம் போறா. ஹீரோயின் நம்ம செங்கலோட வீட்டை நோக்கி போறா. அடுத்த நாள் காலையில ஆகுது. செங்கலோட அப்பா நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு. அதுல அந்த கார்ல 3 பாடிஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அங்க எஸ்கேப் போயிட்டாங்க. அவர் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோயின் வந்து நிக்கிறா. வெல்கம் ஏஞ்சல் அப்படின்னு செங்கலோட அப்பா சொல்றாரு. அவங்க வீட்டுல இருந்த கொடையை தூக்கியே ஒரே அடி பாட் அவுட். அடுத்து அவங்க அம்மா போடுத்துலான்ட்டு மேல போறா. அவங்க அம்மா ஹீரோயின் இருந்த அதே ரூம்ல இருக்க பாத்ரூம்ல உறைஞ்ச பொருள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு கண்ணாடி எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோயின் தெரிய ஹீரோயின் அட்டாக் பண்ண வரதை தெரிஞ்சுக்கிட்டா செங்கலோட அம்மா அந்த கண்ணாடி பீஸ் வச்சு ஹீரோயினோட தொலைல நங்குன்னு குத்திடுறாங்க. 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு இருக்கும்போது ஹீரோயின் கொண்டு வந்த கோடாலிய செங்கலோட அம்மா எடுத்து ஹீரோயின் அட்டாக் பண்ண வர ஹீரோயின் பாத் டப்புக்குள்ள தள்ளி விட்டுறா. இப்ப ஹீரோயினால நகர முடியாத சூழ்நிலையில உட்காந்துருக்க ஹீரோயின் அம்மா அந்த பாத் டப்புல எந்திரிச்சு கோடாலியை தூக்கி அடிக்க வராங்க. அப்பதான் பாக்குறா முதல் நாள் நைட்டு சேகரை போட்டு தள்ளுறதுக்காக அந்த பாத் டப் பக்கத்துல ஒரு ஹேர் ட்ரையர் ஆன் பண்ணி கரண்ட் ஷாக் கொடுக்கலாம்னு வச்சிருப்பா. பட் செங்கல் பவர் ஆஃப் பண்ணனால அதை பண்ண முடியாம போயிருக்கும். அந்த ஹேர் ட்ரையர் அங்கேயே தான் இருக்கும். சுவிட்சும் போட்டிருக்கும். காலால ஒரே தட்டு அந்த ஹேர் ட்ரையர் தண்ணிக்குள்ள விழுந்து அவங்க அம்மா சாக்கடிச்சு அங்கே காலி. அந்த சமயத்துல வெளியே போன நம்ம செங்கல் வீட்டுக்கு வந்து பார்க்க அவங்க அப்பாவும் அம்மாவும் செத்து கிடக்க கையில கண்ணு எடுத்து வெளியே போய் தேடுறான். வெளியே செங்கலோட கார்ல உட்கார்ந்துட்டு இருந்த ஹீரோயின் செங்கலை ஒரே ஏத்தலான்னு வரா. அந்த கேப்ல செங்கல் கையில வச்சிருக்க கண்ணு வச்சு ஹீரோயினை சுட அவன் நெஞ்சில புல்லட் பாஞ்சிருது. அப்படியும் விடாம காரை வச்சு ஒரே ஏத்தி செங்கலை கீழே தள்ளிடுறா. கார்ல இருந்து கீழே இறங்கி வந்து கண்ணு வச்சு சுடலான்னு பார்க்கும்போது அவனால முடியாம கீழே உட்காந்துடுறா. உடனே செங்கல் எந்திரிச்சு ஹீரோயினை கொல்ல வர பின்னாடி இருந்து வந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு துப்பாக்கி எடுத்து செங்கலோட மண்டையிலே போட்டு பொழந்துடுறா. செங்கலும் அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல இறந்து போயிடுறான். கடைசியா எல்லாத்தையும் கொண்ட திருப்தியோட ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்டும் நடந்து போறாங்க. தூரத்துல சைரன் சத்தம் கேட்கிற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. இதோட நம்மளும் முடிச்சுப்போம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். Until then, tada.